ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஆசிரியர்களுக்கு நல்ல செய்தி. பணிக்கொடை வரம்பு ரூபாய் 25 லட்சமாக உயர்த்த மாநில அரசு திட்டம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் மேல்நிலை பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. அரசு உதவி பெறும் மற்றும் கவுன்சில் மேல்நிலை பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத ஊழியர்களுக்கான அதிகபட்ச பணிக்கொடை கிராஜுவிட்டி வரம்பை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. தற்போது அவர்களுக்கு வழங்கப்படும் அதிகபட்ச பணிக்கொடை ரூபாய் 20 லட்சமாக உள்ளது. ஆனால் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் அளவிற்கு சமமாக இதை 25 லட்சமாக உயர்த்துவதற்கான திட்டத்தை இடைநிலை கல்வித்துறை தயாரித்து நிதித்துறைக்கு அனுப்பியுள்ளது. மாநிலம் முழுவதும் அரசு உதவி பெறும் மற்றும் கவுன்சில் மேல்நிலைப் பள்ளிகளில் சுமார் 2.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு ஓய்வு பெறும்போது அதிக நிதி பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு 2024 ஜூலை 2 அன்று அரசு ஊழியர்களுக்கான அதிகபட்ச பணிக்கொடை வரம்பு 25 லட்சமாக உயர்த்தப்பட்டது. அதே அளவில் ஆசிரியர்களுக்கும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக இருந்து வந்தது. இப்போது கல்வித்துறையின் உயர்மட்டத்தில் திட்டம் உறுதி செய்யப்பட்டு நிதித்துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. நிதித்துறையிடமிருந்து ஒப்புதல் கிடைத்தவுடன் மாநிலம் முழுவதும் இந்த திட்டத்தை அமல்படுத்த அரசு உத்தரவு வெளியிடப்படும். இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளிகளின் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத ஊழியர்கள் ஓய்வு பெறும்போது 25 லட்சம் வரை பணிக்கொடை பெற தகுதி பெறுவார்கள். இதற்கிடையில் தொழிலாளர் விதிகளில் செய்யப்பட்ட சமீபத்திய மாற்றங்களும் சில ஊழியர்களுக்கு பணிக்கொடையை எளிதாக பெற வழிவகுக்கின்றன. முன்பு ஒரு ஊழியர் குறைந்தது 5 ஆண்டுகள் தொடர்ந்து பணிபுரிந்தால் மட்டுமே பணிக்கொடைக்கு தகுதி பெற்றார். ஆனால் புதிய விதிகளின் கீழ் நிரந்தர கால ஒப்பந்தத்தில் பணிபுரியும் பிக்ஸ்டு டேர்ம் ஊழியர்கள் 1 வருட சேவைக்கு பிறகும் பணிக்கொடையை பெற முடியும். அவர்கள் குறைந்தது 240 நாட்கள் பணிபுரிந்திருந்தால் ஒப்பந்தம் முடியும் போது 5 ஆண்டுகள் சேவை நிறைவடைய விட்டாலும் விகிதாச்சார அடிப்படையில் பணிக்கொடை வழங்கப்படும். இந்த மாற்றம் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கும் சமூக பாதுகாப்பு கிடைக்க உதவும் என கூறப்படுகிறது. ஸோ கண்டிப்பாக ஆசிரியர்களுக்கு நல்ல செய்தி தான் இது. ஏன்னா 20 லட்சம் அப்படிங்கிறது பத்தாது, ஒரு 5 லட்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது, 25 லட்சம். இது எல்லா மாநிலத்திலையும் அமல்படுத்தணும் அப்படிங்கிறது ஆசிரியர்களுடைய கோரிக்கையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஆசிரியர்களுக்கு இது நல்ல ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.